Hi guys, a very good evening. A very good evening to all of you. So SBI clerk-க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்தாச்சு. மொத்தமா பாத்தீங்கன்னா 7680 வேகன்சிஸோட வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு பேக்லாக் வேகன்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பேக்லாக் வேகன்சியும் இருக்கு. கிட்டத்தட்ட 9000க்கும் மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எஸ்பிஐ கிளர்க்குக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு வேகன்சி, சரிங்களா? ஸோ இது வரைக்கும் அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1410 வேகன்சி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காக மட்டும். இது வரைக்கும் முன்னாடி தமிழ்நாட்டில் இவ்வளோ நிறைய வேகன்சி வந்ததே கிடையாது. செகண்ட் ஹையஸ்ட்டே நமக்கு தான், மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது நமக்கு தான் இவ்வளோ ஹையஸ்ட் வேகன்சியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய எஸ்பிஐ கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே எப்படி நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது, எங்கே போய் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ, டெக்ஸ்ட் புக் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ பேசிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எதுனாலும் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கூகுளில் போய் பார்ப்போமா? ஸோ அதே மாதிரி கூகுளில் போயிட்டு எஸ்பிஐ கிளர்க் அப்ளை ஆன்லைன்னு போகும், சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க் அப்ளை ஆன்லைன்ன்றதை சர்ச் பட்டனாக போடுங்க. நமக்கு ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பேங்க்குடைய இதுலேருந்தே ஃபஸ்ட்டு நமக்கு லிங்க் ஒன்று இருக்கும். ஸோ அதில் கரண்ட் ஓப்பனிங்ஸ், கரியர்ஸ், எஸ்பிஐ பேங்க்குன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எஸ்பிஐயோடைய கரியர்ஸ் பேஜில் நம்ம இருப்போம். ஸோ அதில் ஸ்க்ரோல் டவுன் போனீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ்னு போகும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ்ன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, எஸ்பிஐ கிளர்க்குன்னு சொல்கிறாங்க. ஜூனியர் அசோசியேட்ஸ் ஜே தான் அந்த கிளர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று ஆரம்பிச்சாச்சு, 11th ஆகஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு, சரிங்களா? 11th ஆகஸ்ட் அன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு அப்ளிகேஷன் டேட். 31st ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அப்ளை பண்ண முடியும். 31st ஆகஸ்ட் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட் டேட் 31st ஆகஸ்ட்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இது கீழே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு காட்டும், சரிங்களா? அதாவது மறுபடியும் டீட்டெயில்டான அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு வாட்டி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனாக டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு காட்டும். அது கீழே அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படின்றத புதுசாக ஒரு எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது காட்டும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்ற ஒரு எல்லோ கலர் பட்டன் காமிக்கும். ஸோ இந்த அப்ளை நவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடலாம், சரிங்களா? ஸோ அடுத்த பேஜ் போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்டென்ட் காட்டும், சரிங்களா? லெஃப்ட் சைடில் அடுத்த பேஜில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக எல்லாம் ஹோல் பேஜை இங்கே கொண்டு வந்தோம்னா நம்ம ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியாதுன்றதுக்காக பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது, 11th ஆகஸ்ட் ஆரம்பிக்குது. எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா 31st ஆகஸ்ட் எண்ட் ஆகுது. அதே மாதிரி வேறு எதனா எடிட் பண்ணணுன்னாலும் 31st ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னது பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்றாங்க. பட் இவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அப்ளிகேஷன் பண்ணி முடித்ததும், ஃபீஸ் பே பண்ணி முடித்ததும் யுவர் அப்ளிகேஷனும் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அப்போ போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரியான ப்ராசஸ்க்கெல்லாம் போகும்போது கையில் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமாலாம் பண்ணிக்கலான்னு டிலே பண்ணிட்டு இருக்காதிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக போகுது, சரிங்களா? எவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறீங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், சரிங்களா? இதுவே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். மேம், நான் ஆல்ரெடி எஸ்பிஐ கிளர்க் எழுதியிருக்கேன், அப்போ நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அல்லது நான் ஆல்ரெடி எஸ்பிஐ பிஓ இப்போ தான் அப்ளை பண்ணேன், ஐபிபிஎஸ் கிளர்க் நான் இப்போ தான் அப்ளை பண்ணேன், ஐபிபிஎஸ் பிஓ இப்போ தான் அப்ளை பண்ணேன், அப்போ நான் புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்லை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஒரு யூஸராக நான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும், போன வருஷம் எஸ்பிஐ கிளர்க் எழுதியிருந்தாலும் டசன்ட் மேட்டர். இது ஒரு இதுவாக தான், புதிய அப்ளிகேஷனாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அதனால புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் பண்ணணும், 0லேருந்து ஆரம்பிக்கணும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது தான் இது நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். இது செகண்ட் ஒன் எதுக்குன்னா
ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவில் ஃபோட்டோ எடுக்கும் போதோ அல்லது சைன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் போதோ அல்லது வேற எதனா ஒரு விஷயத்த டீட்டெயிலை என்ட்ரு பண்ணும் போது நடுவில் கரண்ட் போனாலோ வெப்சைட் க்ளோஸ் ஆனாலோ லேப்டாப் ஷட் டவுன் ஆனாலோ அல்லது அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சாலோ அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கானது தான் இந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், பட் என்னோட அப்ளிகேஷன் ப்ராசஸை நான் இன்னும் ஃபில் பண்ணல அப்படின்றவங்களுக்கு தான் இது. சரிங்களா? ஸோ பண்ணிட்டேன் பட் இன்னும் ஃபில் பண்ணலன்றவங்களுக்கு இது. ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லோ கலர் ஐக்கான் தான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்கள் தெளிவாக கொடுத்துருவாங்க. நல்லா கவனிங்க. தப்பான வெப்சைட் தெரியாமல் ஏமாத்து வெப்சைட்லலாம் போய் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கவனிங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ கீழே நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ, அப்லோட், பேமெண்ட். இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சாதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபில் ஆனதாக அர்த்தம். பேமெண்ட் ப்ராசஸும் முடியணும், அப்போ தான் ஃபில் ஆனதாக அர்த்தம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும் போது இது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்க. இங்கே தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய 10th and 12th சர்டிஃபிகேட்டில், சரிங்களா, 10th அல்லது 12th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேர் என்ன இனிஷியலோட இருக்கோ, எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, என்ன இனிஷியல் இருக்குது, முன்னாடி இருக்குது, பின்னாடி இருக்குது, எப்படி இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே எழுதுங்கப்பா அப்படின்றாங்க. சரிங்களா? வீட்டில் கூப்பிடுற பேரோ செல்ல பேரோ கிடையாது. 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதணும்னு சொல்கிறாங்க. மேம், என்னோட 10th சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்குது, ஆதார் கார்டில் ஒன்று இருக்குது, 10th இனிஷியல் முன்னாடி இருக்குது, ஆதாரில் இனிஷியல் பின்னாடி இருக்குது, 10th வெறும் இனிஷியல் தான் இருக்குது, ஆதாரில் அப்பா பேர் ஃபுல்லாக இருக்குது, அப்படியான வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னா 10th என்ன இருக்கோ அதை இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆதாரை 10th சர்டிஃபிகேட்டை ப்ரூஃபாக வச்சு ஆதாரை மாற்றிடுங்க. சரிங்களா? ஆதாரை இப்போவே அப்ளை பண்ணி மாற்றிடுங்க. இ-சேவாயில் போய் அப்ளை பண்ணி மாற்றிட்டிங்கன்னா டக்குன்னு அது என்னது மாறிடும். ஸோ ஆதாரை 10th சர்டிஃபிகேட்டோடைய ப்ரூஃபாக வச்சு மாற்றிடுங்க. இங்கே 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுங்க. சரிங்களா? ஓகே. ஆதாரை வச்சு 10th மாத்திரம் மேம், அப்போலாம் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ், டக்குன்னு முடியாது. இ-சேவா போனீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். சொல்கிறத செய்யுங்க, எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ உங்களுடைய பேரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணும்போது தானாகவே கேப்ஸில் தான் என்டர் ஆகும், அதனால கவலைப்பட வேண்டாம். என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மிடில் நேம் என்னவோ அது போட்டுக்கோங்க. ஓகே. நீங்கள் இங்கே வந்து என்னது மறுபடியும் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டு மறுபடியும் இங்கே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மறுபடியும் நீங்கள் என்னது இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிடில் நேம் என்னென்னு கேட்கும். ஸோ அதை இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கு இங்கே நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் நேம் என்னவோ அதையும் இங்கே போட்டுக்கோங்க. மேம், எனக்கு லாஸ்ட் நேம்லாம் இல்லை, மிடில் நேம்லாம் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அப்படி இருக்கணும். அதாவது நீங்கள் என்டர் இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ண கீழே வந்து ஃபுல் நேம்ன்ற ஒரு இது இருக்கும். சரிங்களா? கீழே என்னென்னா ஃபுல் நேம் அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபுல் நேம் அப்படின்ற பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன ஆகும்னா தானாகவே இப்படி ஃபில் ஆகிடும். சரிங்களா? தானாகவே என்ன ஆகும், இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். நீங்கள் அதை எழுத முடியாது. ஃபுல் நேம்ன்ற ஒரு பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் எழுத முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து, இதில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா வந்து உங்கள் 10th சர்டிஃபிகேட்டை மேட்ச் ஆகுதுன்னா அப்படியே விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. மேட்ச் ஆகலைன்னா இதை மாற்றி மாற்றி எழுத பாருங்கள். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி ஃபுல் நேம்ன்ற பாக்ஸில் கரெக்டாக எல்லாமே வரணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் இதெல்லாம். அதனால தான் ரொம்ப பொறுமையாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ பேர் என்ட்ரு பண்ணியாச்சா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இதுக்கும் ஒரு வாட்டி சான்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அதை எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஃபில் பண்ணுங்க. ஓகே. மொபைல் நம்பரை உங்களுடைய என்ன மொபைல் நம்பரோ கரெக்டாக பார்த்து பொறுமையாக நிதானமாக ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் சொல்லும் போது இதே மொபைல் நம்பரை மறுபடியும் என்டர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்னு சொல்லும் போது உங்களுடைய அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ ஸ்பவுஸ் நம்பரோ எதுக்கோ கொடுத்து வைங்க. ஒருவேளை நம்மளுடைய தலையெழுத்து அன்னைக்குன்னா அந்த மொபைல் நம்பர் ஒர்க் பண்ணாமல் போனாலோ, எதனா சொதப்புனாலோ, மொபைல் தொலைஞ்சி போனாலோ, தண்ணியில் விழுந்து போனாலோ,
இது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் ஆச்சு கொடுத்து நம்மளால சர்வை பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக கரெக்டாக பார்த்து கொடுங்க. இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுன்னா, அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. கொடுக்கும் போது என்னென்னா அட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை நீங்கள் எழுத வேண்டாம் சரிங்களா. அட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை எழுதாதீங்க, என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அட்டுன்னு சொல்லிட்டு டொமைன் அவங்களே கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கள் ஐகான் இருக்கா, இந்த ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே என்னென்னா தானாகவே காட்டும். ஜிமெயிலா, யாஹூவா, இல்லை வேறு எதுனாவான்றது காட்டும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அதுவே கொடுத்துக்கலாம். அல்லது கன்ஃபார்ம் மெயில் ஐடி, அது முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மெயில் ஐடின்னு கேட்கும். ஸோ ஃபுல்லாக இப்போ நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபுல்லாக இப்போ என்னது நீங்கள் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரே லைனில் அப்படியே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டுன்றதையும் நீங்கள் தான் போட்டு என்னது டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இங்கே செக்யூரிட்டி கோடுன்னு ஒரு கோடு உங்கள் ஸ்க்ரீனில் என்ன விசிபிளாக இருக்கோ, கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், இங்கே உங்கள் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை கொடுங்க, நான் எழுதுனதை கொடுக்காதீங்க சரிங்களா. அதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு போனீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபுல் பண்ணிட்டோம், பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு என்னென்னா அடுத்து ஓடிபி போகும் சரிங்களா, ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ஓகேன்றதை ஒரு வாட்டி கேட்கும், ஓகேவா எல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கியா ஒரு வாட்டி பார்த்துக்கோன்னு சொல்லும். ஸோ இது என்னது ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் போயிடலாம் சரிங்களா. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், ஓகே. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும், இது இருக்கும், கன்ஃபர்மேஷன் இருக்கும் சரிங்களா. ஓகே, என்ன இருக்கும், ஓடிபி கேட்பாங்க. ஸோ சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே சென்ட் ஓடிபினா போகாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்டர் பண்ணும் சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி போனால் தான் இங்கே ஓடிபிக்கான ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அப்போ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்தாச்சுன்னா அது வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் சென்ட் ஓடிபின்னு இதுக்கு கொடுக்கும் போது மறுபடியும் கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும், புது கேப்சா லோட் ஆகிருக்கும். ஸோ கேப்சாவை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் சென்ட் ஓடிபின்னு மெயிலுக்கு போங்க, மெயிலோட ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு போங்க, அடுத்த ப்ராசஸ் போயிடலாம் சரிங்களா. அடுத்த ப்ராசஸ் போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓகே, மறுபடியும் கேட்கும் கரெக்டாப்பா எல்லாம் கரெக்டு தானான்னு கேட்கும், பார்த்து போயிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிச்சாச்சு, ஃபோட்டோ அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா. ஸோ உன்னுடைய இது அக்கௌண்ட் நம்பர் இதுதான், பாஸ்வேர்டு இது தான் வந்துடும் சரிங்களா. லாகின் ஐடி பாஸ்வேர்டு உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இங்கே ஏற்கனவே உங்களுடைய ஃபோட்டோ இருந்திருக்கும், 20 to 50 KB இருக்கணும் சரிங்களா. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோ எப்படின்னா பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். பளிச்சுன்னு மூஞ்சில் என்னது லைட் அடிக்கிற அந்த ஷேடெல்லாம் தெரியக்கூடாது. ஓகே, பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்கணும் ஓகேங்களா. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃபீஸில் இது ஸ்டுடியோவில் போய் எடுத்துருங்க, அதோட சாஃப்ட் காப்பியும் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து ரீசைஸ் பண்ணி 20 to 50 KBக்குள்ளே ரீசைஸ் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணும்போது ப்ரௌஸில் போயிட்டு அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்லோட் ஆகிடும் சரிங்களா. ஓகே, ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா கேப்சர் பண்ணியும் போடணும் சரிங்களா. ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆமாம் இது என்னுடைய ரீசன்ட் ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேப்சர் ஃபோட்டோன்னு போனீங்கன்னா இங்கே கேமரா ஓப்பன் ஆகும் சரிங்களா. கேமரா ஓப்பன் ஆகும், கேமராவில் ஸ்க்ரீனில் என்னது உங்கள் மூஞ்சி தெரியும், அதையும் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கும். ஸோ அதை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இங்கே கேப்சர் ஆகும் சரிங்களா. இங்கே கேப்சர் ஆகும். ஓகே, மண்டைக்கு பின்னாடி லைட் எரியிற மாதிரி வச்சுக்காதீங்க, பிளெயின் பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. லேப்டாப் இப்படி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதை வச்சு என்னது ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த ஒரு ஐகான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஐ கன்ஃபார்ம் இது என்னோட தான்ப்பா நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்னா எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க சரிங்களா. நம்ம எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணுறோம், சென்னைக்கு அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. சென்னைக்கு அப்ளை பண்ணுறோம். அது எந்த ஸ்டேட்டை சார்ந்தது, தமிழ்நாடு சார்ந்தது அப்படின்றது போடுங்க சரிங்களா. தமிழ்நாடுன்னு போடுங்க. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ செலக்ட் ஆனீங்கன்னா சென்னை தான்
ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். உங்களுக்கு அது ஒன்று தான் அவைலபிளாக இருக்கும். லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு தமிழ் அப்படின்றது தானாகவே ஆக்ட் ஆகிருக்கும். அது நம்மளால் எடிட் பண்ண முடியாது. தானாகவே என்னது அது செலக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னது சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் 2னும் கேட்பாங்க. ஓகே, அலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா வேறு எதுனா ஊருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதில் எந்த ஆப்ஷன் ஓகேங்களா, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஊரோட கேட்குதோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10th 12th நீங்கள் தமிழ்ன்றதை படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும். அங்கே ஆமான்னு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படி இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது தனியாக நடக்கும். இங்கே ஆமான்னு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க? ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் சரிங்களா மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இடபிள்யூஎஸ் அல்லது ஓபிசியாக இருந்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான வேலிட் சர்டிஃபிகேட் வச்சுருந்துருக்கணும். அதனுடைய ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் ஜென்ரல் கேட்டகரினால ஜென்ரல்னு ஃபில் பண்ணியிருந்தேன். எஸ்சி எஸ்டினா அதோட சப்காஸ்ட் என்னன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கேட்டகரி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுப்பா, அதனால பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டாங்க. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா 25 to 26க்கான ஃபினான்ஷியல் இயரும் என்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆமாண்ணா ஆமாம் போடுங்க, இல்லைனா இல்லை போடுங்க. நான் ஜென்ரல் செலக்ட் பண்ணதுனால எனக்கு இந்த ஆப்ஷனை காட்டாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்கும். முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய அப்ரெண்டிஸ்ஷிப் ஐடி ஒன்று இருக்கும், அதை என்டர் பண்ணும். பீரியடை நீங்கள் என்டர் பண்ணும். சரிங்களா? எப்போ எண்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு பீரியடை என்டர் பண்ணும். சரிங்களா? அதே மாதிரி எப்போ ஸ்டார்ட்டு எப்போ எண்டுன்றது கேட்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நோன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் அஸ் நோவாக தான் இருக்கும். நோ போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% or above. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்காப்பா அப்படின்னு கேட்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் இல்லைன்னு தான் போடுவோம். ஸோ நோ போட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு எலிஜிபிளாக காட்டாது. எஸ் போட்டிங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி ஓகேங்களா, சப்டைப் என்ன, டைப் என்ன, சப்டைப் என்ன, சப்டைப் ஆஃப் மல்டிபிள் டிசபிலிட்டி வேறு எதுனா இருக்கான்றது ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிசபிலிட்டியில் டாமினன்ட் ஹேண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கான்னு கேட்பாங்க. ஆமாண்ணா ஆமாம், இல்லைனா இல்லை. உங்களுக்கு வந்து காம்பன்சேட்டரி டைம் வேணுமான்னு கேட்பாங்க. ஆமாண்ணா ஆமாம், இல்லைனா இல்லை. அதே மாதிரி எக்ஸாமில் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸ்க்ரைப் வேணுமான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் செரிப்ரல் பால்சி இருக்காப்பா, உங்களுடைய ரைட்டிங் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகுதான்னு கேட்பாங்க. ஸ்க்ரைபோட எல்லாம் ரெக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து டிசபிலிட்டி இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதுவும் டிசபிலிட்டியை சார்ந்தது தான். சரிங்களா? காம்பன்சேட்டரி டைம் வேணுமான்னு கேட்குறாங்க, ஸ்க்ரைப் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்களா அப்படின்ற பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகேப்பா. அதுக்கப்புறம் ரிலீஜன், என்ன ரிலீஜனை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா முஸ்லிமா, கிறிஸ்டினா, ஹிந்துவா என்னன்றது கேட்கும், பார்த்து கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து விடோ அல்லது டிவோர்ஸ்டாக இருக்கீங்களா, டிவோர்ஸ்டு விமன் அல்லது விமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் அல்லது ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அந்த மாதிரியான ரிலாக்ஸேஷன் நீங்கள் எதுனா சீக் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாண்ணா ஆமான்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. என்னன்னா இதுக்கான ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமான்னு போட்டிங்கன்னா இதுக்கான ப்ரூஃப், இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இல்லைன்னு போட்டுடலாம். மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஆமான்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போடுங்க. என்னவோ அதை பார்த்து போடுங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் மேண்டேட்ரி, ஸ்டார் சிம்பிள் இருக்குன்னா மேண்டேட்ரி, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும். நேஷ்னாலிட்டி இந்தியன்னு ஃபில்லாக இருந்திருக்கும், இதை நீங்கள் எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென்னான்னு கேட்பாங்க. முன்னாடி மிலிட்ரியில் வேலை பார்த்துருக்கீங்களான்ட்டு. ஆமானா ஆமாம் போடுங்க, இல்லைனா இல்லை போடுங்க. மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் இல்லைன்னு தான் போடுவோம். நோ போட்டோன்னா இதை தொடர்ந்து வேறு எதுவுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, எதுவுமே கிளிக் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மென்னா தான் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வேறு எங்கேயாச்சும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதில் டிசேபிள்டாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டிபெண்ட் ஆஃப் டிஎக்ஸஸில் இது ஆனவங்களை நம்பி இருக்கீங்களா, நீங்கள் அவங்கள நம்பி இருக்கீங்களா, டிபெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பீரியட் ஆஃப் சர்வீஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அது பற்றியான இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மெனை பற்றி நிறைய கேட்குறாங்க. மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் இல்லை சொல்லிட்டிங்கன்னா முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எஸ்பிஐயில் கிளர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி எஸ்பிஐயில் கிளர்க்காக ஒர்க் பண்ணுறவன் மறுபடியும் எதுக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுத போகிறான்னு தெரியல, பட் கேட்குறாங்க. ஆமானா ஆமாம் போடுங்க, இல்லைனா இல்லை போடுங்க. முன்னாடி எஸ்பிஐயில் நீங்கள் வேலை பார்த்து கிளர்க்காக வேலை பார்த்து ரிசைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு போடுங்க. ரிசைன் பண்ணியிருந்தா மறுபடியும் நம்ம எதுக்கு அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க. Is or are there any adverse report regarding character and antecedents moral turpitude? உங்களை பற்றி நீங்கள் சரியில்லை, நீங்கள் ஒழுங்கில்லை அப்படின்ற மாதிரி உங்கள் மேலே யாருன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா, எதுனா ஒரு பிரச்சனைலாம் நடந்து உங்களை இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் இல்லை தான் சொல்லுவோம், இல்லைனா இல்லை போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் 2 இருக்குது. சரிங்களா? ஓகே. இது தானாகவே ஃபில் ஆகிடும். சரிங்களா? ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிஃபரன்ஸ் 1 ப்ரிஃபரன்ஸ் 2 எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஸ்டேட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஸ்டேட்டுப்பா. எந்த ஸ்டேட்டு ப்ரிஃபரன்ஸ் 1உடைய ஸ்டேட்டு, ப்ரிஃபரன்ஸ் 2உடைய ஸ்டேட்டு, இது அந்த எக்ஸாக்ட் டிஸ்ட்ரிக்டை குறிக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு. மேம் நான் தமிழ்நாட்டுக்கு தான் அப்ளை பண்ணுறேன், ஆனால் நான் இப்போ பெங்களூரில் தங்கியிருக்கேன், என்னால் பெங்களூர்லேயே எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். அப்போ என்ன பண்ணும், பெங்களூருன்ற ஊரை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் போய் பெங்களூர்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக தமிழ்நாட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, சென்னை வரணுன்ற அவசியம் கிடையாது, அங்கேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் 1 ப்ரிஃபரன்ஸ் 2ன்னு கொடுத்துருங்க. ஒரே ப்ரிஃபரன்ஸே ரெண்டுத்துலேயுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்ட்டு அதுக்கும் 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கும் 2 ஊர் என்னது ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கணும். மேம் ப்ரிலிம்ஸ்க்கு நான் எந்த ஊரை கொடுத்தேனோ அதே கொடுக்கலாமனா ஆப்வியஸ்லி கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? அதே ஊரையே அப்படியே கொடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுத போகும்போது ஐடி ஃபாலோ பண்ணுவேன், ஐடி எடுத்துகிட்டு வருவேன். ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துகிட்டு வரணுமா, அதுக்கு எஸ்ன்னு சொல்லுங்கள். ஐடி ப்ரூஃப் எதுன்றத இங்கேருந்து சூஸ் பண்ணுங்கள். ஓட்டர் ஐடியா, பேன் கார்டா, ஆதார் கார்டா, என்ன ஏதுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃபர்ஸ் ஆதார் கார்டு தான் கொடுப்போம். ஸோ ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்பாங்க, அந்த ஐடி ப்ரூஃபுடைய நம்பர் கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் மேம் இங்கே ஸ்டார் போடலையே, இது மேண்டேட்ரி கிடையாதான்னு கேட்டிங்கன்னா ஆதார் நம்பர் இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணியே ஆகணும். என்டர் பண்ணாமல் அடுத்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸ்டார் போடலைனாலும் ஆதார் நம்பர், ப்ரூஃப் ஐடி நம்பர் மட்டும் இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கொடுக்காம போக முடியாது. சரிங்களா? அதே மாதிரி மீடியம் ஆஃப் பேப்பர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் இதை எழுதலாம். சரிங்களா? எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் எழுதலாம். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு போடுங்க. சரிங்களா? ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் உருது, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம் அப்படின்னு எல்லாமே காட்டும். ஸோ அதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ன்ற மீடியமாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களுடைய
டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர்லாம் போட்டுக்கோங்க. மேலா ஃபீமேலாக போட்டுக்கோங்க. ட்வின் பிரதர் இருக்காங்களா இல்லையான்னு போட்டுக்கோங்க. ட்வின்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, சிங்கிளா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதையுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் இங்கே அவசியம் கிடையாது, ஃபில் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அப்பா பேர் 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி போடுங்க. ஓகேங்களா? கன்சர்ன் டு ஆதார் வெரிஃபிகேஷன், இதில் எஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நோ கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இது மேஜர் கன்சர்ன் கிடையாது. சரிங்களா? அப்பா பேர் கரெக்டாக கொடுத்துருங்க. அம்மா பேரும் நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி 10th 12th எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸ்பவுஸ் இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு ப்ரூஃப் கேட்பாங்க, அதனால ப்ரூஃப் இருக்கிற மாதிரி கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் கேட்பாங்க. கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வேறு, பெர்மனண்ட் அட்ரஸ் வேறுன்னு இருக்கலாம். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்னா அர்த்தம்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சொந்த ஊர் வந்து கேரளா, ஆனால் நான் வந்து இப்போ சென்னையில் தங்கியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சென்னையில் இருக்கும், என்னுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் கேரளாவில் இருக்கும். சரிங்களா? அது தப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லை. மேம் இல்லை மேம், நான் என்னோட வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன், அங்கே தான் நான் இப்போ இருக்கவும் செய்கிறேன், என்னோட பெர்மனண்ட் அட்ரஸும் அதுதான் அப்படின்னா இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, சரிங்களா, இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சேம் ஆஸ் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றத இதை கிளிக் பண்ணிங்கன்னா, சரிங்களா, சேம் ஆஸ் அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது தானாகவே இதெல்லாம் ஃபில் ஆகிடும். சரிங்களா? இது எல்லாமே பின்கோடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தானாகவே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வாய்ஸ் வந்து கரஸ்பாண்டன்ஸோட தான் பெர்மனண்ட்டோட தான் கேட்கும். இதில் எது கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எது கொடுத்தாலும் இது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ அமௌண்ட் காட்டும். நான் வந்து ஜென்ரல் இருந்ததுனால, ஜென்ரல் கேட்டகரினால எனக்கு பார்த்தீங்கன்னா 750 rupees காட்டும். சரிங்களா? ஸோ அதில் என்ன பண்ணலாம், வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ்ன்றது கொடுங்க. எங்கன்னா தப்பு இருந்துச்சுன்னா அது ரெட் கலரில் காட்டும். ஸோ மேலே போய் நீங்கள் தப்பை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலிடேட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. எல்லாமே வெரிஃபை ஆகிடுச்சுன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போகலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைடுன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணும், உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கும். ஸோ கிராஜுவேஷன் அப்பியர் ஆகிட்டிங்களா, பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு கேட்கும். பாஸ்டுனா பாஸ்டுன்னு சொல்லுங்கள், இப்போ தான் எழுதிட்டு வந்திருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரலன்னா அப்பியர்டுன்னு சொல்லுங்கள். என்ன ஸ்ட்ரீமு, உங்கள் காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியோட பேர், டேட் ஆஃப் பாசிங் வந்து உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை போடுங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், இப்போ 88.97 நான் வாங்கியிருக்கேன்னா அதை 89% மாற்றாதீங்க. 88.97 தான் இருக்கணும், அதில் பர்சன்டேஜில் அப்படி மாற்றாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் டியூவல் டிகிரி எதனா முடிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி போடலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி போடலாம். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வேறு எதுனா தனியாக முடிச்சிருக்கீங்கன்னா போடலாம். மற்ற எதனா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் போட்டுக்கலாம், போடலாம், போடாமலும் இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அது பற்றி நமக்கு இன்டர்வியூலாம் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்பாங்கன்னு பயந்து போடாமல் விடணுன்ற அவசியமும் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ, உங்கள் இஷ்டம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுனா பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். பண்ணியா ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்னா எஸ்ன்னு போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை எதுக்கு இவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நோ போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ முடிச்சுட்டு அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் எல்லாருக்குமே காட்டாது. சரிங்களா? மைனாரிட்டி சேர்ந்தவங்களுக்கு தான் காட்டும். ஸோ அவங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அவசியமானு கேட்குது. ஸோ ஆமானா ஆமாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். எந்த ஸ்டேட்டில் வேணும், எங்கே ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எந்த இடத்துல வேணுன்றதை முன்னாடியே கேட்டுரும். அதையும் பார்த்து என்னதை என்டர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா கடைசியாக லாங்குவேஜஸ் கேட்கும். தமிழ் தானாகவே என்னது ரீடு ரைட்டு ஸ்பீக்குன்றதை தானாகவே எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தமிழ் இல்லாமல் வேறு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், இப்போ இங்கிலீஷ் தெரியுமா, ஸோ இங்கிலீஷ் போட்டுட்டு என்னது ரீடு ரைட்டு ஸ்பீக் அப்படின்றத போடலாம். ஸோ மீதி லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இதை பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரும், அப்ளிகேஷன் டீட்டெயில் வரும். ஸோ உங்களுடைய பேர் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டு எல்லாமே வரும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் 1லேருந்து செக் பண்ணிக்கோங்க. பேர்லேருந்து இனிஷியல்லேருந்து எல்லாமே பார்த்துக்கோங்க. கூட யாருனா இருந்தாங்க, அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ
இல்லை ஸ்பௌஸோ அம்மாவோ அப்பாவோ இருந்தாங்கன்னா ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு தெரியும். நம்ம இதுலேயே பார்த்து தெரியாது. ஸோ அவங்கள ஒரு வாட்டி பார்க்க சொல்லுங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கீழே எண்டில் வந்ததுக்கப்புறம் ஐ அக்ரீன்னு இருக்கும், இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் என்னோட பேர் வந்து கரெக்டாக தான்ப்பா இருக்குது அப்படின்றத இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் அதுக்கப்புறம் என்னோட பேர் மாற்றம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா இதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும். 3மே கிளிக் பண்ண முடியாது, 3ல் 2 மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் போது அது 2 வாட்டி கேட்கும். ஷோராப்பா ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கான்ட்டு ஓகே கேட்கும். மறுபடியும் கேட்கும் ஆர் யூ ஷோர், இஸ் திஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும். மறுபடியும் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய இன்னும் 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா லெஃப்ட் தம் பிரிண்ட் இம்ப்ரெஷன் இருக்கும், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம். சரிங்களா? இது மாதிரி நான் என்னுடைய பேர் பிரணவா ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரூ டு மை நாலேஜ், எப்போ எந்த சமயத்தில் கேட்டாலுமே ப்ரூஃப் நான் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்றத நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணிடலாம். அந்த எழுதின ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ உங்கள் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் என்ன ஆகும், ஓகேப்பா ஃபைனல் சப்மிட் எல்லாம் ஓகே தானேன்னு கேட்கும். மறுபடியும் ஓகேன்னு கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி பில் காமிக்கும். 750 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லு காட்டும். ஸோ அதில் வந்து மறுபடியும் கேப்சா என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போயிடும். சரிங்களா? பேமெண்ட் பேஜில் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டுன்னு இருக்கும். ஓகேங்களா? கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டில் இருக்கும், இதில் போயும் பண்ணலாம். அல்லது யூபிஐயில் போனீங்க அப்படின்னா டைரெக்டாக QR கோடு காட்டும், அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காமிச்சிடும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக என்னது அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேப்பா. ஸோ இந்த நம்மளுடைய SBI கிளர்க்காக இருக்கட்டும், IBPS கிளர்க்காக இருக்கட்டும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரில, எப்படி ஆரம்பிக்கிறது தெரில, ஸோ கொஞ்சம் யோசனையில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பாஸ். சரிங்களா? சூப்பர் பாஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இப்போ August 15th அதுவுமா நமக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வேறு இருக்க போகுது. ஸோ நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆஃபர்ன்றதை நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ கூட நீங்கள் வாங்கிட்டால் கரெக்டாக இருக்கும். என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா 18th அன்னைக்கு, August 18th அன்னைக்கு நம்ம புதிய பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்காக கிளர்க்குக்காகவே தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச்சு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்ச்சு. ஸோ நாங்கள் 3 பேருமே சரிங்களா, ஆப்டி இருக்கட்டும், ரீசனிங் இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஈஸி ENGன்ற இந்த கோடை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ன்றதை அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ 14th August நைட் 9 மணிக்கு நமக்கு 1 இயருக்கான வேலிடிட்டி எவ்வளோன்னு சொல்லிடுவாங்க, எவ்வளோ ரூபான்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பேங்க்கு, SSC, ரயில்வேஸ்ன்ட்டு எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ ப்ரைஸுன்றதை நாளைக்கு நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுவோம், சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ப்ரிப்ரேஷனுக்கான கிளாஸஸ் டியூஸ்டேலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ டியூஸ்டேலேருந்து நீங்கள் லைவ் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ நம்மளுடைய செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ குவரி இருந்தாலோ என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா அப்ளை பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் ஒரு வாட்டி டவுட் கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். ஓகே, பபாய், டேக் கேர், தேங்க்யூ.